Hello everyone, welcome to our Center Map Neat YouTube channel. So இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பிளேட்லெட் பத்தி தான். ஸோ நமக்கு பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷன் தெரியும். அவங்க எதுக்குப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க? பிளட் கிளாட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் நமக்கு அடிப்படுது அப்படின்னா பிளட்லெஸ் ஆகாம தடுக்கிறது யாரு? இந்த பிளேட்லெட்ஸ் தான். பட் இதே பிளேட்லெட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அதோட கவுண்ட் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிடுது. அதே மாதிரி ஆப்சென்டா இருக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் பிளேட்லெட்ஸ் were absent in the blood? ஸோ ஆப்வியஸா என்ன ஆகும்? ப்ளீடிங் ஆகுமா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹெமரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து ஹீமோஸ்டாசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா பிளட் கிளாட் பண்றாங்கல்ல, அது என்ன ஆகும்? which helps in stops bleeding. ஓகேங்களா? without them even minor cuts or injuries could cause prolonged bleeding. சின்னதா ஒரு கட் வந்து நடந்தாலுமே என்ன ஆகும்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பிளட் லாஸ் அங்க வந்து ஜாஸ்தி இருக்கும்னு சொல்றாங்க. தென் த்ரோம்போசைட்டோபினியா அப்படின்னா பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இங்க என்னென்ன ஆகும் அப்படின்னா நோஸ் ப்ளீட், தென் கம் ப்ளீட்ஸ், தென் ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ நடக்கும். தென் சிவியர் கேசஸ்ல என்ன ஆகும்னா பிரெயின் ஹெமரேஜ் நடக்கும். அதே மாதிரி கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் ப்ளீடிங் வந்து நடக்கும். ஸோ ஆப்வியஸா பிளேட்லெட் ரெடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா பிளட் லாஸும் வந்து ஜாஸ்தி இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம்னா ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.